இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 என்சிஆர்டியில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு, வென் அண்ட் வேர். ஹவு இம்பார்ட்டன்ஸ் ஆர் டேட்ஸ். அதாவது இப்போ நம்ம வரலாறுன்னு நம்ம எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? தேதிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ வரலாற்று ஆசிரியர்களை பல வருடங்களாக எதை வச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னாக்கா தேதிகளை மையப்படுத்தி தான் எழுதியிருப்பாங்க. இதை பற்றின விவாதம் நமக்கு காலங்காலமாக இந்த தேதிகளை வச்சு நிறைய டிபேட்ஸ் போயிட்டே தான் இருக்குது. இந்த வரலாற்று ஆசிரியர்கள் தேதிகளை மையப்படுத்தி எழுதியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி தேதிகளை எப்படி மையப்படுத்தி எழுதுவாங்க அப்படின்னாக்க, அதாவது அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்க, மன்னர் எப்படி முடிசூட்டினாங்க, அப்புறம் எந்த போரில் சண்டை போட்டு அதில் அவங்க எப்படி யார் வின் பண்ணாங்க, எந்த இயரில் எந்த இதை கேப்சர் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே இயர், அதுக்கப்புறமா இந்த டேட் அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இயரில் இந்த வருஷம் இவங்க வின் பண்ணாங்க, இந்த பேட்டில் இந்த இதில் இவங்க வின் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா டேட்டை வச்சு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது டேட்டுன்னு நான் சொல்கிறது ஒரு பர்டிகுலர் இயர், பர்டிகுலர் மந்த் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது டைம் பீரியட் கிடையாது. அதாவது ஒரு பர்டிகுலரான இயரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேட்டில் ஆஃப் பிளாசி எந்த இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 1757 அந்த மாதிரி அந்த இயரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம கூட நினப்போம், ஹிஸ்ட்ரினா இவ்வளோ டேட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம். ஆனால் ஹிஸ்ட்ரிங்கிறது வெறும் டேட்ஸை மட்டும், அதாவது தேதிகளை மட்டும் நம்ம ஞாபகம் வைக்கிறது கிடையாது. வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னாக்க, முந்தைய காலங்களில் மக்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அதாவது நம்மளோட லைஃபே எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம பாஸ்ட்டில் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம எப்படி இருக்கோம், ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன் வச்சு தான் நம்ம பேசுவோம். ஸோ வெறும் டேட்ஸ் மட்டுமே ஹிஸ்ட்ரியை ஹிஸ்டாரியன்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கிடையாது. டேட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு தான். பட் அதோட அதாவது இப்போ நம்ம எப்படி மக்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டீ நம்ம இப்போ வீட்டில் குடிக்கிறோம் அப்படின்னாக்க, அதுக்கு டீ மட்டும் நம்ம வீட்டில் மட்டும் குடிக்கிறது இல்லை. இப்போ வெளியில் கடைகளில் நம்ம குடிக்கிறோம், பல இடங்களுக்கு நம்ம போகிறோம், அந்த மாதிரி டீ குடிக்கிறோம். ஆனால் இந்த டீ நம்ம நாட்டுக்கு எப்போ வந்துச்சு, எப்போ அதாவது ஒரே நாளில் இது நடந்திருக்காது. இது இந்த நம்ம நாட்டில் இந்த டீ எப்போ வந்துச்சு, எப்போல்லாம் நம்ம டீ குடிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதே சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரும். நம்ம இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இப்போ நம்ம ட்ரெயின் கண்டுபிடிச்சதுனால நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி காலத்தில் மக்கள் எதில் பயணம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே சில பேர் யோசிச்சிருப்போம், சில பேர் யோசிக்காமல் கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மொபைல் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் டிவியை பார்த்து நம்ம நியூஸ் பார்க்குறோம். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் இல்லாமல் இருக்கும்போது மக்கள் எப்படி அவங்க நியூஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே காலங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட காலங்களை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம டீயே எடுத்துப்போமே, இது நமக்கு வேறு நாட்டில் இருந்து தான் நமக்கு வந்துச்சு, ஓகேவா? ஆனால் அது நமக்கு அது நமக்கு பிடிச்சு போய், நம்ம மக்களுக்கு பிடிச்சு போய் அதுக்கப்புறமா டீ குடிக்கிறதுக்குன்னு ஆரம்பித்தாங்க. பட் இது இந்த நாளில் தான் வந்துச்சு, இந்த ஒரு குறிப்பிட்ட நாளை நம்மளால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது நம்மளால் முடியாது. அதே மாதிரி இப்போ பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்கு எப்போ இவ்வளோ ஆட்சி செய்கிறதுக்கு எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, அது நமக்கு ஒரே நாளில் அது நடந்திருக்காது. இப்போ பிரிட்டிஷ் எப்போ வந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்கும்னாக்க, ஓகே
அதாவது பேட்டில் ஆஃப் பிளாசி இதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அதாவது இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடுன்னு சொல்லி தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டெரிட்டரியை ஆக்குபை பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து மனசில் வந்து தோணிகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு ரிவோல்ட் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னாக்கா 1857 நடந்த இது வந்து ஞாபகத்துக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு நிறையா இது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நமக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து எப்போ வந்தாங்க அப்படின்னு நமக்கு இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தோணும், ஜஹாங்கீர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இது கூட ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதெல்லாம் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து இந்த டேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேட்டை வந்து நம்மளால் மென்ஷன் பண்ண முடியலன்னா அப்போ நம்ம ஏன் டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எப்படி வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னாக்க ஒரு தேதிகளை வந்து மையப்படுத்தி தான் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது பர்டிகுலர் இயர், அதாவது ஒரு போராக இருக்கட்டும், மன்னர் வந்து முடிசூட்டப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும், இல்லைனா மன்னருக்கு வந்து எந்த இயரில் வந்து மேரேஜ் ஆகுது, அவங்களுக்கு எப்போ வந்து எந்த இயரில் வந்து குழந்த பிறக்குது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஆண்டில் என்னென்ன பேட்டில்ஸ்லாம் நடந்திருக்கு, என்னென்ன வார்லாம் நடந்திருக்கு, அதில் வந்து எந்த மன்னர் வந்து ஜெயித்தாங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த மன்னர் வந்து எந்த ஆண்டில் வந்து இறந்தாங்க, அதுக்கப்புறம் எந்த மன்னர் வந்து முடிசூட்டப்படுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலரான இயரை வச்சு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஹிஸ்டாரியன்ஸும் அந்த ஒரு பர்டிகுலர் இயரை தான் வந்து மென்ஷன் பண்ணி அவங்களோட இதில் வந்து எழுதியிருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து படிக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால தான், அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நமக்கு வந்து முன்னாடி வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் இப்போ வந்து நம்மளால் வந்து அதை வந்து ஸ்டடி பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க வந்து பர்டிகுலர் இயரோ இல்லை பர்டிகுலர் இன்சிடென்ட்டையோ அவங்கள வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னாக்க நமக்கு இப்போ எதுவுமே நமக்கு வந்து தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இது. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இயர்ஸை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக அதை மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து ஒவ்வொரு இதையும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். என்னடா இது நம்ம இவ்வளோ இயரை வந்து நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லா இயரையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலரான சில இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சு தான் ஆகணும். அதாவது பிரிட்டிஷ் இப்போ எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்கங்கிறது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்திருந்தப்போ என்னென்ன பேட்டில்ஸ்லாம் நடந்துச்சு, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ். அதை தொடர்ந்து என்னென்ன இதெல்லாம் வருது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சு தான் ஆகணும். அதெல்லாம் வந்து எக்ஸாமில் வந்து அடிக்கடி நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சு தான் ஆகணும். இப்போ ஹிஸ்டாரியன்ஸ் வந்து வெறும் வாரோ இல்லை பேட்டில்ஸ் மட்டும்தான் அதை பற்றி மட்டும்தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய இது எழுதியிருக்காங்க. எப்படின்னாக்கா மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்களை எப்படி தயாரித்தாங்க, அப்புறம் எந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க, அப்புறம் வந்து நகரங்கள்லாம் எப்படி உருவாச்சு, அப்புறம் சந்தைகள் எப்படி உருவாச்சு, அதாவது மார்க்கெட்ஸ்லாம் எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் கிங்டம்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு, அப்புறம் புது புது அதாவது நியூ ஐடியாஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அப்புறம் கல்ச்சர்ஸு, சொசைட்டி இதெல்லாமே வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பற்றி ஹிஸ்டாரியன்ஸ் வந்து நிறையா எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு விச் டேட்ஸ். இப்போ வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் தான் வந்து அந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்தியா எப்படி மாறுச்சு, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் வந்து யார் அப்படின்னாக்கா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதே மாதிரி லாஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் வந்து யாருன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். இதுக்கு இடையில வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்லிட்டோம். அப்புறம் வெல்லஸ்லி, பென்டிக், டல்ஹவுசி, கேனிங், லாரன்ஸ், லிட்டன், ரிப்பன், கர்சன், ஹார்டிங், எர்வின், இந்த மாதிரி நிறைய கவர்னரும் அப்புறம் ஜென்ரல் வைஸ்ராய்ஸ் எல்லாமே வந்து இருந்திருக்கிறாங்க. கவர்னர் ஜென்ரலும் வந்து வைஸ்ராய்ஸும் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்கிறாங்கங்கிறத நிறையா வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க.
இப்போ பிரிட்டிஷ் ரூல் பண்ண டயத்தில் வந்து நிறைய ஆக்ட் அண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து நிறைய அவங்க வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரூல் கொண்டுட்டு வந்தப்போ அந்த டயத்தில் யார் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் வந்து நிறையா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க இருக்கும்போது ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க, இல்லைன்னா அவங்களால என்ன ப்ராப்ளம் எல்லாம் க்ரியேட் ஆச்சு, அந்த மாதிரி இதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த டேட்ஸுங்கிறது, அதாவது தேதிகள்ங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இப்போ டேட்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் வந்து எந்த டைம் பீரியடில் வந்து இருந்தாங்க, அதாவது அதில் வந்து அந்த இயரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கொண்டுட்டு வந்த ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கொண்டுட்டு வந்த ரெகுலேஷன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த இயர் எந்த ஜென்ரல் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் செகண்ட் கவர்னர் ஜென்ரல் வந்து இருந்தப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆச்சு, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அவங்க கொண்டுட்டு வந்த ரிஃபார்ம்ஸ், அதெல்லாமே வந்து இயரில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதான் எந்தெந்த டயத்தில் வந்து யார் யார் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். எப்படின்னாக்கா, இந்த இதில் வந்து எப்படி, அதாவது இந்த கவர்னர் ஜென்ரல் இருந்தப்போ வந்து என்னென்ன இதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க, என்னென்ன ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டுட்டு வந்தாங்க, மக்களுக்கு வந்து என்னெல்லாம் செஞ்சாங்க, மக்கள் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன இது பண்ணாங்க, என்னென்ன பேட்டில்ஸ் வந்துச்சு, இதெல்லாமே வந்து இந்த ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இதெல்லாமே வந்து எதை வந்து பேஸ் பண்ணி எழுதுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டேட், அதாவது பர்டிகுலர் இயரை வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு டு வி பீரியடைஸ், இதில் வந்து 1817 வந்து ஜேம்ஸ் மில் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட்டு. இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபரும் கூட. இவர் வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அது வந்து 3 வால்யூம் புக். அதில் வந்து அந்த புக்கு வந்து மொத்தம் 3 தான் வந்து 3 பீரியட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பார். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிந்து, செகண்ட் வந்து முஸ்லீம் இதை பற்றி எழுதியிருப்பார், தேர்டு வந்து பிரிட்டிஷ் இதை பற்றி எழுதியிருப்பார். இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்காங்களா, ஹிந்து முஸ்லீம்ஸ், இதில் வந்து அவங்களோட ரிலீஜியன், அப்புறம் வந்து முகல்ஸ் வந்து ரூல் பண்ணது, இதெல்லாமே வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 வால்யூமில் வந்து என்ன எழுதியிருப்பாருனாக்கா, இந்தியாவை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இவர் எழுதியிருப்பார். ஏன்னா அப்போ உள்ள அந்த ஹிந்து முஸ்லீம்ஸ் அவங்கெல்லாம் இருந்தப்போ அந்த பீப்புள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி, அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப கொடுமையை வந்து கொடுமை செஞ்சுருக்காங்க அந்த மக்களை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ், அதாவது அந்த சகிப்புத்தன்மை வந்து இல்லை, அதுக்கப்புறம் அன்டச்சபிள்ங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வந்து எழுதியிருப்பார். அதாவது மக்கள் வந்து சிவிலைஸ்டாக இல்லை, இந்த மாதிரி தான் வந்து அவர் எழுதியிருப்பார். அதாவது ஆஃப்டர் பிரிட்டிஷ் எப்போ இந்தியாவுக்கு வர்றாங்களோ அந்த டைம் பீரியட், அதுக்கப்புறமா தான் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்த மாதிரி அவர் வந்து எழுதியிருப்பார். அதாவது யூரோப்பியன்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்ட்ஸ், லா, மேனர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த பிரிட்டிஷ் வந்து வர்றதுக்கு முன்னாடி வரையும் இந்தியா வந்து அந்த அளவுக்கு கேப்பபிளாக இல்லை. ஆஃப்டர் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா தான் வந்து ஒரு கேப்பபிளாக வந்து மாறுது இந்தியா வந்து அதுக்கப்புறமா தான் வந்து சிவிலைஸ்டாக மாறுது. அது வரைக்குமே வந்து இந்தியா வந்து டெவலப் ஆகலை. இந்தியா வந்து ஒரு டார்க் சைடில் தான் இருக்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அன்டச்சபிள், ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அவர் எழுதியிருப்பார். இப்போ இது வந்து இவர் வந்து யார் இது எழுதுறது அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஜேம்ஸ் மில்லுங்கிறவர் ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட். இவர் வந்து இது எப்படி எழுதுறாரு. ஆனால் பிரிட்டிஷ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதில் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து டிவைட் பண்ணுறாங்க.
அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரிங்கிறது என்னன்னாக்கா, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் தான் வந்து சயின்ஸு, அதுக்கப்புறமா டெமோக்ரஸி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் நிறைய லாஸ், இதை மாதிரிலாம் வந்ததை வந்து மாடர்ன் பீரியடில் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. மிடிவல் பீரியடுங்கிறது வந்து ஏன்ஷியன்ட்டுக்கும் மாடர்னுக்கும் இடையில உள்ள காலகட்டத்தை தான் வந்து மிடிவல்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி அவங்க இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் இதில் வந்து இருந்திருக்கும். இப்போ இந்த மாடர்ன் பீரியடில் வந்து சயின்ஸு இந்த மாதிரிலாம் வருதுங்கிறோம்ல, இதெல்லாம் வந்து இந்த சயின்ஸ், டெமோக்ரஸி, லிபர்ட்டி இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, வெஸ்ட்டு சைடில் இருந்து தான் வந்து இதெல்லாம் வருது. அதுக்கப்புறமா வந்து இந்த டிவிஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து இந்த மாடர்ன் பீரியடில் தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், லிபர்ட்டி இது எல்லாமே வந்து கிடையாது. அவங்களோட க்ரோத் அண்ட் ப்ராக்ரஸில் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, மக்களை வந்து இந்திய மக்களை வந்து அவங்க வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதேமாதிரி அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீடமும் அவங்க வந்து கொடுக்கல. இப்போ இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், மெனி ஹிஸ்டாரியன்ஸ் தேர் ஃபோர் ரெஃபர் டு திஸ் பீரியட் அஸ் ஏ காலனியல். காலனியல்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து காலனியல்னால் என்னென்னாக்கா, ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து அடிமையாக்கி அவங்கள வந்து ரூல் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து காலனியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் காலனியல்? அதாவது பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்களோ அதுதான் வந்து காலனியல். பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா வந்து இந்தியாவில் வந்து நிறையா லோக்கல் நவாப்ஸு, அப்புறம் கிங்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட பவர் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாகுது. இவங்க வந்ததுக்கப்புறம், அதாவது பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா இவங்களோட பவர் வந்து ரொம்ப லோ ஆகுது. பிரிட்டிஷோட ஆதிக்கம் தான் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது. அதாவது பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரியை வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து அது மேலே ஆதிக்கம் செலுத்தி அந்த கண்ட்ரியை வந்து தோக்கடிச்சு அதை வந்து ரூல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து காலனைசேஷன். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொடியூஸ் ரெக்கார்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஹிஸ்டாரியன்ஸுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு, இந்த இயரில் வந்து இந்த போர் வந்துச்சு, இந்த இதில் வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டனாக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அதுதான் வந்து என்னன்னாக்கா அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது இப்போ பிரிட்டிஷ் வந்து இங்கே ரூல் பண்ணது வந்து இந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே நடந்துட்டு இருந்தப்போ வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் என்னன்னாக்கா, அவங்க என்னென்ன அந்த அந்த ரிட்டன் அந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்க கொண்டுட்டு வந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற பிளான், அதுக்கப்புறம் அவங்களோட பாலிசிஸ், அவங்களோட டிசிஷன் மேக்கிங், அவங்களோட அக்ரிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டிகேஷன், இது எல்லாமே வந்து அந்த டீட்டெயிலாக வந்து அந்த ரெக்கார்டில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து பிரிண்டிங் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்காததுனால வந்து நிறையா வந்து இந்த நீட்டாக அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எழுதியிருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு தான் வந்து எழுதி இதை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது வந்து இது வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வந்து ஒன்று யூஸ் ஆகுது. அதாவது இப்போ நமக்கு வந்து அப்போ வந்து என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத இப்போ நம்ம தெரியறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஏன் வந்து இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னாக்கா, அவங்க ஹெட்டுக்கு கூட இதை வந்து அனுப்புறதுக்காக கூட இதை வந்து அவங்க எழுதி மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இந்த இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ், இந்த லெட்டர்ஸு இதெல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் ரூமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதை வந்து பத்திரப்படுத்தி அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் தாசில்தார் ஆஃபீஸ், கலெக்டரேட்டு, கமிஷனர் ஆஃபீஸ், அப்புறம் செக்ரட்டரியேட்ஸு, லா கோர்ட்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து ரெக்கார்ட் ரூம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த அஃபிஷியலான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், இதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணி ரொம்ப பத்திரமா வந்து வச்சுருக்குறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஆஃபீஸர் வந்து இப்போ ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக வந்து இது வந்து இப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால இப்போ புதுசாக வந்து அது இன்னொரு ஆஃபீஸர் வந்து அந்த ஜாபை வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்து அவங்க படித்து அதை புரிஞ்சுப்பாங்க.
அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 19th செஞ்சுரியில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து கேலிகிராஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுதுவாங்கள்ல, அப்போ வந்து அந்த பிரிண்டிங் மிஷின் வந்து கண்டுபிடிக்கலன்னு நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள வச்சு தான் வந்து இதை எழுதி அதை வந்து பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அதுக்கப்புறம் மிட் ஆஃப் 19th செஞ்சுரியில் வந்து பிரிண்டிங் இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுனாக்கா, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து மல்டிபிள் காப்பீஸாக வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணி அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ இம்பார்ட்டண்ட் ரெக்கார்ட் வந்து இந்த சீக்ரெட் ரூமில் வந்து இந்த அஃபிஷியல் ரூமில் வந்து அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. இதை தவிர வந்து நிறைய மியூசியம்ஸ், த ஆர்ச்சிவ்ஸ் இது எல்லாத்துலேயுமே கூட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து மியூசியம் இதில் கூட அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறத நம்மளே வந்து பார்த்துருப்போம். அதை எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு அது வந்து தெரியணும், யூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் அது வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சர்வேஸ் பிகேம் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ஒரு இடத்த பற்றி நம்ம சர்வே பண்ணால் மட்டும்தான், அதாவது ஒரு இடத்த பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு அதை பற்றி சர்வே பண்ணால் தான் நம்மளால் அந்த இடத்த போய் நம்மளால் ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம வந்து சர்வே வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பீப்புள் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களோட கல்ச்சர் வந்து எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்போ இதுக்கு வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு ஃபுல் சர்வே வந்து எடுக்கிறாங்க பீப்புளை பற்றி. அதாவது அது வந்து அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஆக்குறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 19th செஞ்சுரியில் தான் வந்து இந்த ரெவென்யூ சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அப்படி தான் வந்து சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் சர்வே பண்ணுறாங்கன்னாக்கா, ஒரு சாயில் வந்து எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி வந்து அந்த சாயிலோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளோரா, அதாவது ஃப்ளோரானா பிளான்ஸ்லாம் வந்து எப்படி என்னென்ன விதமான பிளான்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் ஃபானானா அனிமல்ஸ், என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸு அதோட அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து என்னென்ன பிளான்ஸு என்னென்ன அனிமல்ஸ்லாம் வாழுது, அதுக்கப்புறம் டோப்போகிராஃபி, சாயில் டோப்போகிராஃபி, அதுக்கப்புறம் சாயிலோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் கிராப்போட பேட்டர்ன், இது எல்லாமே வந்து அவங்க வந்து சர்வே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பீப்புளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு வந்து சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து சென்சஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்கனாக்கா 10 years ஒன்ஸ் வந்து சென்சஸ் வந்து எடுப்பாங்க. அதில் வந்து பீப்புளோட டீட்டெயில்டு ரெக்கார்டை வந்து சர்வே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட கேஸ்ட்டு, அவங்களோட ரிலீஜியன், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக வந்து சர்வே பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் சர்வே, ஜுவாலஜிக்கல் சர்வே, ஆர்காலஜிக்கல் சர்வே, ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே, அப்புறம் ஃபாரஸ்ட் சர்வே, இந்த மாதிரி நிறையா வந்து சர்வே வந்து எடுத்து வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வாட் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் டு நாட் டெல். அதாவது இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னாக்க, இப்போ இந்த சர்வே மூலியமாக நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும், அதாவது இவ்வளோ ஆண்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, இந்த ரிலீஜன், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து தெரிய வருமே தவிர்த்து, மக்கள் வந்து என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ணாங்க, அவங்களோட மக்களோட ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்க முடியாதுல்ல, அதெல்லாம் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் வந்து தெரிய வர்றதுக்கு பில்கிரீம்ஸ், ட்ராவலர்ஸ், அப்புறம் ஆட்டோபயோகிராஃபிலாம் எழுதியிருப்பாங்கல்ல, இவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கேட்டு வந்து அதில் வந்து அவங்க எழுதியிருக்கிறத வந்து பீப்புள் வந்து இப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிறது விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ சாதாரணமாக நார்மல் பீப்புளோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது, அவங்க அந்த காலகட்டத்தில் எதை வந்து அவங்க நினச்சாங்கங்கிறதெல்லாம் வந்து அந்த ட்ராவலர்ஸ்கிட்ட கேட்டோ இல்லை ஆட்டோபயோகிராஃபிஸ்லேயோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஒரு பர்டிகுலரான இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அதை பற்றின ஒரு ரிஃபார்ம்ஸோ அந்த மாதிரி இது பண்ணுதுன்னா, இப்போ லீடரோ இல்லை போயட்ஸோ இல்லை நாவலிஸ்ட்டோ இவங்க வந்து அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி அந்த இதை பற்றி மட்டும்தான் அவங்களால எழுதியிருப்பாங்க. ஆனால் இன்னும் சில விஷயங்களெல்லாம் வந்து
மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும்ல. அந்த டே டு டே லைஃப்பில் அவங்க எப்படி லைஃப்பை வந்து லீட் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அஃபிஷியல் ரெக்கார்டில் வந்து நமக்கு வந்து தெரியாது. அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களால வந்து எழுத முடியாதுல்ல. அதான் இதை தான் சொல்ல வராங்க. அதாவது நார்மல் பீப்புளோ, இப்போ ட்ரைபல் பீப்புளோ, அவங்கள வந்து எப்படி நம்ம அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்லேயோ இல்லை இந்த ட்ராவலர்ஸோட இதுலேயோ இல்லை இந்த ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் வச்சு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத தான் விஷயத்தை தான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் 1 வந்து முடியுது.